யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம். 1. 5 முழு நீளமும் 5 முழு அகலமும் சித்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமாயிருப்பதாக. வசனம் 2. அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளையும் உண்டு ஆக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோடே ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகுட்டால் மூட வேண்டும். வசனம் 3. அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணங்களையும் முள்துறடுகளையும் நெருப்பு தட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பனிமூட்டுகளை எல்லாம் வெண்கலத்தாலே பண்ணுவாயாக. வசனம் 4. வளைப்பினால் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி அந்த சல்லடையின் 4 முனைகளிலும் 4 வெண்கல வளைவுகளை உண்டாக்கி. வசனம் 5. அந்த சல்லடையின் பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழே வைப்பாயாக. வசனம் 6. பலிபீடத்திற்கு சித்தி மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கல கட்டால் மூடுவாயாக. வசனம் 7. பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் 2 பாகங்களிலும் வளையங்களே பாய்ச்சட்ட இருக்க வேண்டும். வசனம் 8. அதை வெளியே விட்டு பலகையினாலே பண்ண வேண்டும். மலைகளிலே உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவார்கள். வசனம் 9. வாசஸ்தலத்திற்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தென் திசைக்கு எதிராக பிரகாரத்திற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரையும் இருக்க வேண்டும். வசனம் 10. அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்டுகளும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். வசனம் 11. அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கும் 100 முழ நீளமான தொங்கு திரைகளை இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 பாதங்களும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினாலே செய்யப்பட வேண்டும். பூண்டுகளும். வசனம் 12. பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு 50 முழு நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும். வசனம் 13. சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிரகாரமும் 50 முழு அகலமாய் இருக்க வேண்டும். வசனம் 14. அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழு நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். வசனம் 15. மறுபுறத்துக்கு 15 முழு நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். வசனம் 16. பிரகாரத்தின் வாசலுக்கு இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் தரித்து மெல்லிய பஞ்சு நூலும் சித்திர தையல் வேலையால் செய்யப்பட்ட 20 முழு நீளமான ஒரு தொங்கு திரைகளையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். வசனம் 17. சுற்று பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் கட்டப்பட்டு இருக்க வேண்டும்.
அவைகளை கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டு இருக்க வேண்டும். வசனம் 18. பிரகாரத்தின் நீளம் 100 முழம் இருபுறத்து அகலமும் 50 முழு உயரம் 5 முழுமாயிருப்பதாக. அதன் தொங்குகளால் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாயிருக்க வேண்டும். வசனம் 19. வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடை தேவையான எல்லா பனிமூட்டுகளும் அதன் எல்லா மூலைகளும் பிரகாரத்தின் எல்லா மூலைகளும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். வசனம் 20. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும்படி இடித்து பிளந்த தெளிவான ஒலிவ எண்ணெயாய் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேலில் புத்திரர்களுக்கு கட்டளையிடுவாயாக. வசனம் 21. ஆசாரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன் இருக்கும் திரைச்சிலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதானத்தில் அந்த விளக்கையை எரிய வைக்க கடவார்கள். அது இஸ்ரவேலின் புத்திரர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாய் இருக்க கடவது.